ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ரெயின்ஃபால் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஜப்பானீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்மேனாக இருக்காரு. அவர் பேர் ஜான் ரெயின். அவரு ஒரு அரசியல்வாதியை சைலண்டாக அசாசின் பண்ணி விட்டுறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாமே அந்த விக்டிமோட பொண்ணுகிட்ட இருக்கு அப்படின்றதுனால அந்த எதிர்காங்க மொத்தமுமே அந்த பொண்ணை போட்டு தள்ள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த எவிடன்ஸ்க்காகவும் அந்த பொண்ணுக்காகவும் போராட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க காமிச்சிருக்க அந்த அட்மாஸ்பியரை சொல்லலாம். டோக்கியோ சிட்டியை ரொம்ப சூப்பரா ஒரு டார்க் டோன்ல தரமா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் ஒண்ணுமே ரொம்பவே ரியலிஸ்டிக் ஃபீல் தரதான் செய்யுது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. பெருசா மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. கிரே ஓல்ட்மேன் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா ரொம்ப வெயிட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். படத்துல இவங்க காமிச்சிருக்க அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருந்தது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்தது. அதே மாதிரி இவங்க கேரக்டர் எந்த கேரக்டரும் பெருசாக டெவலப் பண்ணாதனால யாரோடையும் மிங்கிலாக உட்காந்து படத்தை பார்க்க முடியும். ஸ்கிரீன் பிளே இசை பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எழுதாம பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜில் தான் எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் படம் பார்க்க போறோம்னா உட்காந்தா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஒரு டிசப்பாயிண்டடான படமாக தான் இருந்தது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு விளையாடுறஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் இன்னைக்கு நான் 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.